திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே ரவி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது. அவன் அப்பா கூலி வேலை செய்தார். அம்மா வீட்டு வேலைக்கு சென்று வந்தார். ஒரு நாள் ரவி பள்ளிக்கு செல்லும்போது அவனிடம் சாப்பாடு இல்லை. அவன் நண்பர்கள் அனைவரும் மதிய உணவை சாப்பிடும்போது அவன் அமைதியாக தண்ணீர் மட்டும் குடித்தான். ஆனால் அந்த பசி அவனை பலவீனப்படுத்தவில்லை. அது அவனுக்கு ஒரு தூண்டுகோலாக மாறியது. அவன் தினமும் இரவில் தெருவிளக்கின் கீழ் அமர்ந்து படித்தான். ஒரு நாள் நான் பெரியவனாக வேண்டும், என் அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் அவன் மனதில் ஒலித்த ஒரே எண்ணம். காலம் சென்றது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. அவன் எப்போதும் முதல் நிலை பெற்றான். பின்னர் உதவித்தொகை பெற்று சென்னை நகரத்திற்கு சென்று கல்லூரியில் சேர்ந்தான். பகலில் படிப்பு, இரவில் வேலை. அவன் கஷ்டப்பட்டான், ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒரு நாள் அவன் கனவு நனவானது. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. முதல் சம்பளம் பெற்ற நாளில் அவன் வீட்டிற்கு சென்று அம்மாவின் கையில் பணத்தை கொடுத்து சொன்னான், "இனி நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம், நான் இருக்கிறேன்." அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, அது பெருமையின் கண்ணீர்.